ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் அளவெடுக்க ஒரு டைலருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எந்தெந்த அளவு முக்கியமான அளவு, ஒரு உடம்போட ஷேப்பு எப்படி இருக்கும்னாக்கா, ஒருத்தவங்கள உடம்பு இன்னொருத்தவங்களுக்கு ஒத்து போகாது. நமக்கு எப்படி முகம் மாறி மாறி இருக்கோ, அதே மாதிரி ஒருத்தவங்களோட உடம்பு இன்னொருத்தவங்களுக்கு ஒத்து போகாது. அதனால ப்ளவுஸ் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு அளவு இருக்கும். ஏன்னா அவங்க பாடி ஷேப் வச்சு தான் அந்த ப்ளவுஸ் அவங்க உடம்புக்கு ஃபிட்டிங் ஆகும். இதில் 16 அளவுகள் இருக்குது. ஷோல்டர், செஸ்ட், அப்பர் செஸ்ட், அண்டர் செஸ்ட், வேஸ்ட், ஃப்ரண்ட் நெக் வித், ஃப்ரண்ட் நெக் ட்ராப், பேக் நெக் ட்ராப், ஃப்ரண்ட் கிராஸ், பேக் கிராஸ், ஸ்லீவ் லென்த், பைசேப், ஸ்லீவ் ஓப்பன், ஆர்மோல், அபெக்ஸ் பாயிண்ட், அபெக்ஸ் டு அபெக்ஸ். இந்த 16 அளவு இருந்தால் தான் ஒரு ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக நம்ம கரெக்டாக ஒருத்தவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைக்க முடியும். அதனால் ஒவ்வொரு அளவாக நம்ம இன்றைக்கி எப்படி எடுக்கணும், ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாக்கா எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷோல்டரோட அளவு எடுத்துக்கணும். ப்ளவுஸை நீங்கள் கரெக்டாக அளவு ப்ளவுஸ் அயர்ன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய அளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி அயர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு அளவு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். முதல்ல ஷோல்டர் எடுப்போம். 11 இன்ச்சு ஷோல்டரோட அளவு. ஃப்ரண்டோட நெக் ட்ராப் 7 இன்ச்சு. இது மாதிரி உங்களுக்கு நடுவில் அளவு தெரியாமல் இருந்தாலும் இது மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். ஃப்ரண்டோட நெக் ட்ராப் 7 இன்ச்சு. அதே நீங்கள் பேக்கோட நெக் ட்ராப் பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச்சு. பேக்கோட நெக் ட்ராப். ஷோல்டர்லேருந்து ஷோல்டருக்கு கழுத்து ஓப்பன், அதான் நெக் வித் சொல்லுவாங்க, 6.5. கை நீளம் 5.5, அதாவது 5 இன்ச்சு. ஸ்லீவோட சுற்றளவு ஓப்பன் 5 இன்ச்சு. ஸ்லீவோட ஆர்மோல் 17 இன்ச்சு வருது. அதில் பாதி 8.5. பைசேப், இது முக்கியமான அளவு. கையோட அக்கிளின் கீழே ஒரு அரைஞ்சி விட்டு அதோட பைசேப் அளவு எடுத்திங்கனாக்க உங்களுக்கு சுருக்கு வராமல் பர்ஃபெக்டாக உட்காரும். 6 இன்ச்சு. செஸ்டோட அளவு ப்ளவுஸ் இது மாதிரி ஓப்பனாக தைக்கக்கூடாது. இந்த ஓப்பன் ப்ளவுஸில் இருக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் இது மாதிரி தைக்கிறாங்க. நாம் இது மாதிரி தைக்க போகிறது இல்லை. நம்ம வித்தியாசமாக தைக்க போகிறோம், வித்தியாசமாக அளவு எடுக்க போகிறோம். அதான் முறை. இது மாதிரி நம்ம தைக்கக்கூடாது. இந்த கேப் வரக்கூடாது. கரெக்டாக பட்டன் மேலே பட்டன் போட்டால் கரெக்டாக 4 பக்கம் சேமாக உட்காரணும், ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம். அதனால் செஸ்டோட அளவு பார்த்துப்போம். 18.5. அப்படியே அந்த 18 ஃப்ரண்டில் வச்சு இந்த பட்டன் பட்டி இருக்குல்ல, இந்த பட்டன் பட்டியோடு எடுக்கணும். 25 இந்த பட்டன் பட்டி விட்டுறணும். காஜ் பட்டியிலேருந்து எடுப்போம். 33. செஸ்டோட அளவு 33. வேஸ்டோட அளவு பார்ப்போம். இடுப்பு அளவு 15. 15லேருந்து ஃப்ரண்ட் ஒரு பக்கம் எடுக்கணும். 22. 22லேருந்து 29. இடுப்போட அளவு 29.
இது அண்டர் பஸ்ட், அதாவது அண்டர் செஸ்ட் டாட்டுக்கு கீழே வர அளவு 7 14, அதாவது 30 இன்ச் அண்டர் பஸ்ட் செஸ்ட். அதாவது அப்பர் செஸ்ட் பார்ப்போம். அப்பர் செஸ்ட் வந்து இந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். 17.5, 26. இந்த பட்டன் பட்டி அளவு எடுக்கக்கூடாது. 34. அப்பர் செஸ்ட் வந்து 34. எவ்வளோ பேர் வந்து ஷோல்டர் அளவு எடுக்கிறாங்க, செஸ்ட் எடுக்கிறாங்க, என்ன எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஃப்ரண்ட் கிராஸ், பேக் கிராஸ் வந்து எவ்வளோ பேர் எடுக்க மாட்டுறாங்க. இது எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சுருக்கம் வராமல் இருக்கும், கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காரும். ஆர்மோலுக்கு சென்டராக எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் விழும் உடம்புல, அந்த இடத்துல வந்து தான் எடுக்கணும். ஃப்ரண்ட் கிராஸ் 11.5, பேக் கிராஸும் 11.5 வருது. அபெக்ஸ் பாயிண்ட், ஷோல்டர்லேருந்து அபெக்ஸ் பாயிண்ட், இது முக்கியமாக தேவை. இது வந்து எல்லாருக்கும் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அளவு மாறுபடும். இது முக்கியமாக இந்த அளவு தேவை கண்டிப்பாக. அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 10.5, ஷோல்டர்லேருந்து அபெக்ஸ் பாயிண்ட். அபெக்ஸ் டு அபெக்ஸ், அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 7 இன்ச்சு. இந்த 16 அளவும் ப்ளவுஸ்க்கு கண்டிப்பாக தேவை. இந்த 16 அளவு நீங்கள் எடுத்து கட் பண்ணி தைச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக உட்காரும், ஷோல்டர் இறங்காது, அங்கேயும் சுருக்கம் வராது. கரெக்டாக இந்த 16 அளவும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ப்ளவுஸில். ஏன்னா பாடி ஷேப்புன்றது வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து செஸ்ட்டு 34நாக்கா மற்றவங்களுக்கு 34 இருக்கும். ஆனால் ஆர்மல் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஆர்மல் கரெக்டாக இருந்தால் செஸ்ட் முன்ன பின்ன இருக்கும், செஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் வேஸ்ட்டு முன்ன பின்ன இருக்கும். அதனால் வந்து ஒருத்தவங்க அளவு வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு 80% தான் ஒத்து போகுமே தவிர 100% ஒத்து போகாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் இப்போ அளவு எடுத்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து தைச்சி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ளவுஸ் தைச்சி கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள கட்டிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வெட்டுறது, பேக் வெட்டுறது சொல்லுவேன், அப்புறம் ஃப்ரண்ட் வெட்டுறது சொல்லுவேன், ஸ்லீவ் வெட்டுறது சொல்லுவேன். ஏன்னா பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரே டைமில் சொன்னாக்கா உங்களுக்கு புரியாது. அதனால் ஒரு ஒரு பார்ட்ஸாக சின்ன சின்ன வீடியோவாக போடுவேன். இவ்வளோ நாள் வீடியோ போடலை சில காரணத்தால். இப்போ கண்டிப்பாக வீடியோ போடுவேன் தொடர்ச்சியாக. நீங்கள் இந்த சேனலை பார்த்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு நல்ல டெய்லர் ஆகலாம். அது இல்லாமல் ஒரு புட்டிக் வைக்கலாம், ஒரு டெய்லர் கடை போடலாம், கார்மெண்ட் கூட ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதுக்காக ஸ்டிச்சிங் நாலேஜ் தேவை. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.